ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 21/4/2024க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் கரெக்டாக 9ஆம் தேதி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த தேதி ஓகேங்களா, அதாவது 21ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி 21/4/2024க்கான கேரளா கெஸ்ஸிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கரெக்டாக உள் நம்பரில் பிசி நம்பர் பாருங்கள், 45 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா, 45 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இந்த 45 அப்படிங்கிற நம்பரு இங்கே நமக்கு ஏபியில் 45 அப்படின்னு சொல்லி பாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த நம்பர் எப்படி வருது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக இங்கே நமக்கு சி போர்டும் டி போர்டும் பாருங்கள். சரிங்களா, டி போர்டும் சி போர்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1 இங்கே 6. சரிங்களா, கரெக்டாக ஆப்போசிட் நம்பர் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது உள்ள ஏபி நம்பர் வந்து பார்த்தோன்னா எடுத்து கேமில் வந்து அடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 50 அப்படின்னு சொல்லியிருக்கு. 50க்கு இந்த 50 அப்படிங்கிற நம்பர் எடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடிச்சிருக்காங்க. சரிங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஏபி அடிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஏசி அடிச்சிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்தோன்னா பிசி தான் வந்து வரணும். ஸோ பிசி இந்த இடத்துல 29ன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதே மாதிரி பாருங்கள், இங்கே 4க்கு பவர் 9 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு பவர் 0 அங்கே இருக்குது. ஸோ 29 அப்படிங்கிற நம்பரு பிசியில் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ பிசியில் ஏற்கனவே நம்ம வந்து ஃபாலோயிங் நம்பர்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ இன்றைக்கி கெஸ்ஸிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா வருது 29 அப்படிங்கிற நம்பரு. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ ஏ போர்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரி தான். சரிங்களா, 429 அப்படிங்கிற நம்பரும் 329 அப்படிங்கிற நம்பரு ஃபாலோயிங் நம்பர்ஸை நம்ம வந்து இதை வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா 2 நம்பரும் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ பிசி 29 செப்பரேட்டாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நேரத்துக்கு சி போர்டு வந்து பார்த்தோன்னா 9 வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்துருந்தோம். ஸோ அந்த பேட்டர்ன் பாருங்கள். கரெக்டாக சி போர்டு 1. சரிங்களா, கரெக்டாக சி போர்டு 1, 2 நாள் கேப் விட்டு திரும்ப சி போர்டு 1. சரிங்களா, திரும்ப 2 நாள் கேப் விட்டு 0, திரும்ப 2 நாள் கேப் விட்டு 0, திரும்ப 2 நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 9 வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 1 0 0, மறுபடியும் இந்த இடத்துல 9 வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது 11 10 கீழே வந்து பார்த்தோன்னா 9 அப்படிங்கிற மாதிரி வரதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போது இந்த 9 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. இதுக்கு மறுநாள் எப்படி ஆடிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். 452 ரிசல்ட் அடுத்த நாள். சரிங்களா, இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ஏசி 54 எடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 45 அடிச்சிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு 0க்கு வரத்து பாருங்கள் 908. 908க்கு இங்கே ஏசி நம்பர் பாருங்கள் 98 எடுத்து நமக்கு இங்கே ஏசி ஆடிட்டாங்க. சரிங்களா, இங்கே ஃபஸ்ட்டு ஏபி ஆடிருக்காங்க, அடுத்து வந்து பார்த்தோன்னா ஏசி ஆடிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பிசி தான் வந்து வரணும். சரிங்களா, இங்கே உள்ள ஏசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 11. சரிங்களா, 11 அப்படிங்கிற நம்பர் பிசியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா ஒரு சப்போர்ட்கான நம்பரு. சரிங்களா, 11 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 3 டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா 5 4ங்கிறது ஏபி வச்சு இங்கே உள்ள 2 எடுத்து நமக்கு சி போர்டு வச்சுட்டாங்க. அதே மாதிரி இங்கே 9 8 எடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஏசி வச்சு இங்கே உள்ள சி போர்டு நம்பர் எடுத்து நமக்கு இந்த இடத்துல பி போர்டு அடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இங்கே சி போர்டு, அடுத்து இங்கே பி போர்டு, அடுத்து இங்கே ஏ போர்டு வரணும். சரிங்களா, ஸோ ஏ போர்டு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 0 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ 0 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா 3 டிஜிட்டில் வந்து பார்த்தோன்னா 011 அப்படிங்கிற நம்பரை அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இந்த நம்பரே வந்து அடித்தாங்க அப்படின்னா 11 அப்படிங்கிற நம்பரை அடித்து 0 அப்படிங்கிற நம்பரை அடித்தாங்க அப்படின்னா 80 11 அப்படிங்கிற நம்பரை அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ அதனால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 80 11 அப்படிங்கிற நம்பரு அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ 4 டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, 80 11 அப்படிங்கிற நம்பரு. ஸோ இந்த வரைக்கும் நம்ம சொன்ன கெஸ்ஸிங்கில் இந்த 29 சொன்னோம் பார்த்திங்களா, அதை வந்து ஸ்ட்ராங்காக எல்லாருமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கு நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த
இந்த கிராஸாக பாருங்கள் 2 2 4 8 6 ஒருவேளை பி போர்டில் 0 வரலாம் சரிங்களா. அதே மாதிரி 0 2 4 6 ஏ போர்டில் 8 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா சி போர்டில் மறுபடியும் 809 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வைஸாக வந்து எடுத்திருக்கேன் சரிங்களா. ஸோ ரிப்ளேஸ் ஆன மட்டும் இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 809 அப்படிங்கிற நம்பரு. ஸோ மற்றபடி 329 429 அப்படிங்கிற நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான நம்பரு. ஸோ இந்த நம்பர்ஸை கம்பல்சரி எல்லாருமே வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 011 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்கான நம்பர்ஸு. 2 நம்பர் தான் என்னால் ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 329 011 அப்படிங்கிற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதுலேயே என்னால் ஒரு நம்பர் தான் ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 329 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.